ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கத்திற்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ காலையிலேயே சர்ச்லேருந்து ஐயாலாம் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போனாங்க. ஸோ மார்னிங்கே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் தங்கச்சி எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா. அதில் வந்து குட்டியாக ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து ஒரு க்யூட்டான மெசேஜ் ஒன்று இருந்துச்சு. அது சீக்ரெட், அது என்ன நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பேண்டபிள் வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல். எங்கள் ஆஃபீஸ்லலாம் எல்லாம் அதான் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருந்தா. அதில் வந்து எங்கள் ஃபேமிலி பிக் இருக்கும். அது போக என்னோடய பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு என் தம்பி என் தங்கச்சி என் கையிலையும் மடியிலையும் படுத்து தூங்குவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான ஒரு பிக். அதையும் வச்சு அந்த ஃப்ரேம் எனக்கு கொடுத்துருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்த்டேக்குன்னு வாங்கின ஒரு டாப் போட்டு அப்படி நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பர்த்டேக்குன்னு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அது வந்து கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருந்தேன். பர்த்டேக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கின டாப் போட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்ன தான் வந்து வளர்ந்தாலும் இன்னும் அந்த சின்ன பிள்ளை மாதிரி அந்த பர்த்டேனாலே டாப் டு பாட்டம் எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வெளியே போட்டு போகிறதே ஒரு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி கேப்ஸுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருந்தோம். இது வந்து எங்கள் ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால வர முடியல. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்விரான்மெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஓப்பன் டைனிங் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். உள்ளேயுமே நல்ல இடம்லாம் இருந்துச்சு. ஓவராலாகவே வந்து அங்கே ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல வைப் ஒன்று கொடுத்துச்சு. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பையன் தான் ஃபுல்லாக சார் தாத்தா கூடயே தான் இருந்தார். வாடா அம்மா 2 வாய் ஊட்டுறேன்னு சொன்னது கூட தாத்தா தான் ஊட்டணும்னு அவன் ஃபுல்லாக தாத்தாட்டே தான் இருந்தான். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து என்னோடய பையனை கூட்டிகிட்டு போய் விளாடலாம்னு சொல்லிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி ஒன்று போச்சு. அங்கே வந்து என் பையனுக்கு வர கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சோன்னா அவனும் அழாமல் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அப்படியே அந்த ட்ரெயினில் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஏரியா இருந்துச்சு. அங்கே வந்து நல்லா இந்த ப்ளே ஜோன் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஸ்லைட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த ஃபேமிலியாக நாங்கள் ஸ்விங் ஆடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். இந்த ஃப்ரேமில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட குயின் ஆஃப் த ஹவுஸ் வந்து மிடில் இருக்கிறது. அண்ட் சைடில் இருக்கிற 2 பேரும் பிரின்சஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை வந்து சொல்லிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்லைட்லாம் வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு வந்து ஸ்லைட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தான். இதில் உட்கார்றதுக்கு அவ்வளோ பயம் அவனுக்கு. கொஞ்சம் ஸ்விங்னாலே கொஞ்சம் பயப்படுறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு அவனை காமிச்சிட்டு இன்னொரு இடம் இருந்துச்சுங்க. அங்கே போனோம். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து இந்த கேமல்லாம் இருந்துச்சு. நான் வந்து முதல்ல இந்த பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரிஜினல் கேமல்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதிலலாம் மேலே போய் என்னென்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த ரோப் மாதிரி ஒரு பாலம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நடக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேனுக்குனே 2, 3 நேரம் அப்படி நடந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நிறையா இன்னுமே வந்து ட்ரெயின் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எப்படின்னு தெரில, எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்லாம் தெரியல. அதனால் டைமும் இல்லைங்கிறனால நிறையா பார்க்கவும் முடியல. அப்படியே அங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க்கில் நிறையா ஃபிஷ்லாம் பார்த்து என் பையனுக்கு காமிச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்படியே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து என்னோடய வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே அப்பா, அம்மா, தங்கச்சி, அப்புறம் பாட்டி, கசின் எல்லாருமே இருந்தாங்க. தம்பி மட்டும்தான் இல்லை, அவனை மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் கேக் கட் பண்ணோம். என் பையன் தான் கேக் கட் பண்ணும்போது அம்மாக்கிட்ட இருடான்னு சொல்கிறேன், இருக்கவே மாட்டேன்ட்டான். தாத்தாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். நான் அவனை பிடிச்சி வச்சு உட்கார வச்சு நான் கேக் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கவே மாட்டேன். நான் ரொம்ப வீம்பு பண்ணான். அப்புறம் கேக் கட் பண்ணி முடித்தா உடனே சார் வந்து தாத்தாட்ட பாஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேக் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வாங்கினது வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக். அப்படி ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட்லாம் கதறிட்டாங்க. அவ்வளோ கூலாக இருந்துச்சு. வாயில் வைக்க முடியல. வச்சுட்டு ஒரு செகண்டுக்கு வந்து யாரும் நார்மலாகவே இருக்க முடியல. அம்மா, அப்பா, பாட்டி அவங்களுக்கெலாம் வந்து லைட்டாக தான் கொடுத்தோம். பட் நாங்கள்லாம் வந்துட்டு வாயில் போட்டுட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா கூலாக இருந்துச்சு. வாயில் வைக்கவே முடியல. ஆக்சுவலி நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு கொடுத்தேன். எங்கள் பாட்டியோட ரியாக்ஷனை பாருங்களேன். இதுதான் என்னோட செல்ல பாட்டி, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பாட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கேக் கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாட்டிக்கு கேக் கொடுத்தோன்னா அவங்க ரியாக்ஷன் பாருங்களேன், செம்ம காமெடியாக இருந்துச்சு.
இந்த மாதிரி பர்த்டே டைமில் வந்து கேக் கட் பண்ணி அப்படியே ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்படி ஊட்டி விட்டுட்டு அவங்களும் நமக்கு ஊட்டி விடும்போது இதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம்னால. ஸோ ஃபைனலாக என்னோடய கசினுக்கு வந்து கேக் கொடுத்தேன். அந்த ஐஸ்கிரீம் வந்து ஃபுல்லாக அவன் வாயில் வச்சுட்டேன். அவனால் முடியல, அவ்வளோ கூலாக இருந்துச்சு போல். அவன் ரியாக்ஷன் பார்த்துட்டு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு, கதறிட்டான். ஆனால் எப்படியோ அப்படியே மேனேஜ் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்துட்டான். ஸோ ரொம்ப அப்படியே ஃபன்னாக ஜாலியாக போச்சு. அப்புறம் ஃபைனலாக பாட்டி வந்துட்டு என்னை ப்ளஸ் பண்ணி எங்கள் பாட்டி வந்து நல்லா கிஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஒரு முட்டு ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அவ்வா தலை பயங்கரமாக வலிக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு ப்ளஸ் பண்ணி அவங்க வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு காசு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டோம். ஸோ ஃபைனலாக எல்லாருக்கும் ஊட்டி விட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என் பையன் தாங்க ரொம்ப பண்ணிட்டான். நானும் அவனை என்னெல்லாமோ ஏமாற்றி பார்க்குறேன், எப்படிலாமோ விளாண்டு பார்க்க, என்கிட்ட கொஞ்சமாவது அவன் இருப்பான்னு சொல்லிட்டு சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருந்தான். ஃபுல்லாக அவங்க தாத்தா தான். தாத்தா இல்லைன்னா அவன் என்கிட்ட தாங்க. என்னை அழ வச்சுட்டாங்க, என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டான். நானும் நீ வீட்டுக்கு வாடா அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது அவன் தாத்தா மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறது. ஸோ ஃபைனலாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்னொரு விழாக்கில் பார்க்கலாம். பாய்.